இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் நம்முடைய தியானத்துக்காக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியே சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நான் நிறைவாக்கப் போகிறேன். நீங்கள் எந்த இடத்துல குறைவுபட்டிருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் குறைவுபட்டிருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் குறைவுபட்டிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துல குறைவுபட்டிருந்தாலும் சரி, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அவர் நிறைவாக்குகிறவராய் வருகிறவராய் இருக்கிறார். நிறைவானது வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகிறதா இருக்கிறது. கண்களை முடிச்சோம் இல்லாமா? எங்கள் அதிகமாக நேசிக்க நல்ல பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் குறைவாக இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, குறைவுகள் மாறட்டும். நிறைவாகிய கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் நிறைவை கர்த்தர் கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிற குறைவுகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.